பணம் சம்பாதிக்க 1000 வழி இருந்தாலும் நம்ம ஏன் ஷேர் மார்க்கெட்டை சூஸ் பண்ணுறோம்? ஏன்னா இங்கே தான் வந்து ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. சில மணி நேரத்தில், சில நாட்களில், சில மாதத்தில் பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற இடம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் தான். அப்படி வாய்ப்புகள் இருந்தும் ஏன் அவங்களால சம்பாதிக்க முடியல? என்ன ரீசன் யாருக்காவது என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் உள்ள போனவங்க எல்லாமே கேட்டு பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியாக தான் பேசுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அவங்க சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் நான் போய் ஷேர் மார்க்கெட் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க, நான் அதை பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, தயவு செஞ்சு ஆளை விடுங்க, எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது, ப்ளீஸ் நீங்களும் ஈடுபடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அப்போ உள்ளே வந்தால் எல்லாமே லாஸ் தான் ஆகுமா? அப்போ இந்த மார்க்கெட்டில் யாருமே சம்பாதிக்கலையா? எல்லாருமே லாஸ் ஆனாங்க அப்படின்னா அப்போ யார் தான் சம்பாதிக்கிறாரு? இந்த கேள்வி நமக்குள்ளே எழுதலை. ஸோ யாரோ ஒருத்தவங்க இங்கே சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி சம்பாதிக்கிறவங்க யார்? அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அப்படி சம்பாதிக்க உண்டான தகுதி என்ன? அந்த தகுதி நம்மக்கிட்ட இருக்கா? அப்படி இல்லைன்னா அந்த தகுதியை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது? அப்படின்ற 1000 கேள்விகளோட புதுசாக உள்ளே வரவங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டு நீங்கள் உள்ளே வாங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி சக்ஸஸ் பண்ணவங்க தான் இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டில் சம்பாதிச்சிட்ருக்கிறவங்க. இப்போ நம்ம ஆளுங்க உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட் இல்லை ஏதோ ஒன்று காலையில் அவங்க உள்ளே வந்த உடனே ஏதாவது ஒன்று பை பண்ணணும், ஏதாவது ஒன்று செல் பண்ணணும். அவங்க மூடெல்லாம் இது தான். ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களால சம்பாதிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தால் ஒரு நாள் 2 நாள் வந்து நிச்சயமாக அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாமல் தான் நடந்திருக்கும். இன்றைக்கி ஏன் நமக்கு இந்த ப்ராஃபிட் வந்தது அப்படின்ற அது எந்த ஐடியாவும் அவங்களுக்கு இருக்காது. இன்றைக்கி ஏதோ போட்டோம் வந்துச்சு, ஸோ இதான் ஒரு மெத்தட் போல் இருக்குது. காலையில் எல்லோரும் வந்து மார்க்கெட் ஏறிச்சுன்னா நம்ம பை பண்ணுவோம், இறங்குனா செல் பண்ணுவோம். அது என்றைக்கும் ஒரு நாளைக்கு அதிர்ஷ்டத்தில் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து ஏதோ ஒன்று காலையில் வந்த உடனே ஏதோ ஒன்று பண்ணுறது செய்கிறது, இப்படி இருந்தால் நிச்சயமாக அவங்க லாஸில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் லாஸ் ஆன கேட்டகரின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. இப்போது இந்த சக்ஸஸ் பண்ண கேட்டகரிக்கும் லாஸ் பண்ண கேட்டகரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தானே அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாமே எதுவுமே தெரிஞ்சுக்காமையே நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிட்டால் நம்ம எப்படி சம்பாதிக்கிறது? ஸோ அதை நம்ம தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணோம் இல்லையா? அந்த தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் ஸ்ரீனி, ஷேர் மார்க்கெட் அனலிஸ்ட். வாங்க, அது என்ன, அந்த அவங்களுக்கும் சம்பாதிச்சவங்களுக்கும் லாஸ் ஆனவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஊரில் அந்த ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 100கணக்கான பேர் அதில் வந்து பங்கேற்பாங்க. அந்த மராத்தான் ஓட்டப்பந்தயம் ஓடும்போது நம்ம எல்லாருமே ஓடுவோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஊர்லேருந்தே வந்து பெருசாக ஒரு மராத்தான் அப்படின்றது வந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிற ஒரு ஓட்டப்பந்தயம் தான் மராத்தான் ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் நம்மளும் ஓடுவோம். வெளியிலேருந்து வந்து கலந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினராக இருப்பாங்க, ட்ரெயினட் பீப்புள்ஸாக இருப்பாங்க. நாம் ஓடுவோம், ஒரு 1 கிலோமீட்டர் ஓடுவோம், 2 கிலோமீட்டர் ஓடுவோம், நம்ம மூச்சு வாங்கி ஓரமாக நின்றுவோம். ஆனால் அவங்க மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இலக்கை அடைகிறவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 பேர் கம்பல்சரி அந்த இடத்த 1/1 2 3 4 5ன்னு ரீச் ஆகுவாங்க. இப்போ நம்மளால் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கூட முழுசாக 2-3 கிலோமீட்டர் கூட முழுசாக வேகமாக ஓட முடியலையே. என்ன ரீசனாக இருக்கும்? ஏன் நம்மளால் ஓட முடியாதா? நம்ம ரெகுலராக ஓடினது தானே. நம்ம காலையில் ஏதாவது நாய் துரத்துச்சுன்னா ஓடி இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளாம் ஓடி இருக்கோம். ஓட தெரியும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் நம்ம கலந்துக்கிட்டோம். ஆனால் அந்த இலக்கை அடைய முடியலையே நம்மளால். அது ஏன்? என்றைக்காவது உட்காந்து நம்ம யோசனை பண்ணியிருக்கோமா? ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100கணக்கான பேர் ஓடிருப்பாங்க. கடைசியில் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் தான் அந்த இலக்கை அடைஞ்சிருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்களாம் வெல் ட்ரெயினட் பீப்புள்ஸ். ப்ரொஃபஷ்னலாக அவங்க
தன்னை ட்ரெயின் பண்ணி இதுக்காகவே தன்னை ட்ரெயின் பண்ணி ரெடியாகி அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவங்க கலந்துக்க வந்திருக்காங்க. நம்ம சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் ஓடிருப்போம், இல்லை வேறு எங்கேயாவது ஓடி பிடிச்சி விளையாடிருப்போம். அந்த ஒரு அனுபவத்தை வச்சு நாம் அதில் கலந்துக்க வந்திருப்போம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யார், அவங்க யார், இப்போ மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறவங்க யார், லூஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு புரியுதுங்களா? அதாவது அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக நம்ம ட்ரேட் பண்ண வரவங்க. 2 கேட்டகிரி. நம்ம கேட்டகிரி பேர் ட்ரேடர்ஸ், அவங்க ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ். உங்களுக்கு இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாமே மார்க்கெட் பற்றின ஒரு நல்ல அனலைஸோட நல்ல ஒரு தெளிவோடு உள்ளே வந்திருப்பாங்க. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க ஸ்டார்டிங்கிலேருந்து ஏதோ ஒரு லைனில் லாஸ் ஆகி அவங்க ஏதோ ஒரு லைனை பிடிச்சி மேலே வந்திருப்பாங்க. அவங்களுக்கான ப்ராஃபிட் தேடுற வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம், புதுசாக நாமளும் அவங்க இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்த இடத்துக்கு நம்ம வராமல் நம்மளால் ஸ்கிப் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னல் கிட்ட போயிட்டு நம்ம ட்ரெயின் எடுத்துக்கிட்டு நம்மளால் நிச்சயமாக பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க வேறு, நாம் சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பை செல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது வேறு. இப்போ அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வெல் ட்ரெயினட் பீப்புள்கிட்ட ஒரு ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு சொல்லித்தர நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. முதல்ல ப்ராப்பராக அவங்கக்கிட்ட சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கும்போது அதோட பை என்ட்ரி எங்கே, செல் என்ட்ரி எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கே, இது 3ஐயும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். இது 3ஐயும் அவங்க தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மளில் பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதுக்கு பணத்தை கொடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணணும், அந்த ட்ரைனிங்கை நமக்கே தெரியாதா, நம்ம தான் 2 நாள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமே, 3 நாள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிட்டு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் நாலேஜும் இல்லாமல் பணத்தை லாஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கையில் தூக்கி அவங்க கொடுக்குறாங்க. இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே யாருக்குமே இல்லை. அதனால் அவங்க லாஸ் பண்ணி கற்றுக்கிட்டாங்க. பட் இப்போ இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. வெல் ட்ரெயினட் சென்டர்ஸ் நிறைய அகாடமிஸ் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது இடத்துல போயிட்டு ப்ராப்பராக ஒரு 1 மந்த்தோ இல்லை 15 டேஸோ 1 மந்த்தோ நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரைனிங்கில் ஒரு 10 நாள் ட்ரெயின் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக ஒரு ஐடியா கிடைக்கும். என்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த என்ட்ரி கிடைக்கும்போது மட்டும்தான் எடுப்பீங்க, எக்ஸிட் ஆகும்போது நீங்கள் எக்ஸிட் ஆவீங்க. இது எல்லாமே ஒரு ட்ரைனிங்கால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு அமைப்பால் மட்டும்தான் உங்களுக்கு தூக்கி கொடுக்க முடியும். மற்றவங்க யாராலையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டரில் சின்ன ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி கற்றுக்குவாங்க. கற்றுக்கிறதுக்கு அப்புறமா ட்ரேடிங்கில் ஈடுபட்டு பாருங்கள். அதோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரெயினர்கிட்ட போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ பணம் எப்படி நம்மளை சேரும், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, இது எல்லாமே ஒரு வீடியோ பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.